10 மில்லிகிராம் கோல்டு 72 ரூபாய். 100 மில்லியா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 720 ரூபாய். 5% வேஜேஜ் 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 5000 ரூபாய் வந்துருங்க. HUID. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து புதிய நகை வாங்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 12 விஷயங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வாங்குற ஜுவல்லரி பயனுள்ளதா அமையும். நீங்க நஷ்டப்பட மாட்டீங்க. உங்க வீட்டுக்கு நல்ல தங்கத்தை கொண்டு போவீங்க. நியாயமான விலையில கொண்டு போவீங்க. இதெல்லாம் முக்கியமா நீங்க பார்த்தாகணும். புது நகை வாங்கும்போது பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரேட். என்னது ரேட்? என்ன சார் ரேட் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதானே? சென்னை ஃபுல்லா கிடையாது. கோல்டு இது வரைக்கும் கவர்மெண்ட் ரேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அசோசியேஷன் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த அசோசியேஷன் ரேட்டோட சில பேர் மாத்தி அதிகமா விற்கிறாங்க. சென்னை 2 கடை வித்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எத்தனை விற்கிறாங்க தெரியாது. இந்த ரேட்டை செக் பண்ணுங்க. எங்க போய் பார்க்கணும்னா MJDTA, மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் டைமண்ட் ட்ரேடர் அசோசியேஷன். அவங்க தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க மெட்ராஸ் ஃபுல்லா இருக்கிற நகை கடைங்களுக்கு. சில பேர் அந்த ரேட்டும் ஜாஸ்தி விற்கிறாங்க. அந்த வெப்சைட்டை போய் பாருங்க. அந்த ரேட்டும் நீங்க வாங்க போற கடையில் இருக்கிற ரேட்டும் ஒன்னா இருந்தா சந்தோஷமா வாங்குங்க. குறைஞ்சுதான் ரொம்ப சந்தோஷம். கூட இருந்தா வாங்காதீங்க. அந்த கடையில கேளுங்க, ஏங்க நீங்க MJDTA விட ஜாஸ்தி விற்கிறீங்க? 1 கிராமுக்கு 50 ரூபா எடுத்தீங்கன்னா கூட 10 கிராம் வாங்கினோம்னா என்ன 500 ரூபா லாஸ் நமக்கு. எதுக்கு நம்ம லூஸ் பண்ணோம்? 1% வேஸ்டேஜ் நம்ம லூஸ் பண்ற மாதிரிங்க. அதுல நீங்க கரெக்டா கேளுங்க. MJDTA ரேட் இருந்ததுன்னா வாங்குங்க, இல்ல வாங்காதீங்க. அதோட சில கடையில கம்மியா தராங்க. என்னோட வீடியோலயே ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பாக்கணும்னா வேஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ரேட்டை பார்த்துட்டீங்க, அடுத்து வேஸ்டேஜை போய் பாருங்க. ஏன்னா ஒரு கடையில ஒண்ணு விற்பான். இது இன்னும் சுத்தமா யாருன்னா எவ்வளவு விற்கிறான்ற ஒரு ரூல்ஸே கிடையாது. ஒரு கடையில 10% விற்கிறத ஒரு கடையில 5% வித்துட்டு இருப்பான். ஒரு கடையில 30% விற்கிறத ஒரு கடையில 15% வித்துட்டு இருப்பாங்க. அதை நீங்க தான் போய் தேடணும். நானுமே எந்த கடையில வேஸ்டேஜ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்க. ஜென்ரலாவே ஒரு சொல்லியிருந்த வீடியோ சொன்னா மினிமம் 8% பே பண்ணலாங்க. மேக்ஸிமம் 5 மேல பே பண்ணக்கூடாது. அது மேல பே பண்ணா லாஸ். சார் காயின் எவ்வளவுக்கு வாங்கலாம்? 2% வேஸ்டேஜ் தான் வாங்கணும். அதுக்கு மேல வாங்கக்கூடாது. இல்ல அது எங்க அந்த மாதிரி கடையில கிடைக்குதோ, எங்க வேஸ்டேஜ் கம்மியா அங்க போய் வாங்குங்க. ஏன் 20, 30 கொடுத்து ஏமாறுறீங்க? சில பேர் சொல்றாங்க, சார் அதிகமான வேஸ்டேஜ் விற்கிறாங்க. அவங்க தானே சார் வந்து கரெக்டான ரேட், கரெக்டான ப்ராடக்ட். அங்க ரேட் கம்மியா வரும், குவாலிட்டி கம்மியா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. HUID, ஹால்மார்க், உங்களோட 916 இருந்தா பெஸ்ட் குவாலிட்டி தான். அதெல்லாம் பழைய காலத்து எண்ணங்கள். அதெல்லாம் மாத்துங்க. ரேட் அதிகமா விற்கிறவன் நல்லவன், வெள்ளையா இருக்கும் பொய் சொல்ல மாட்டான், அதெல்லாம் நினைக்காதீங்க. செக் பண்ணுங்க, தீர விசாரிங்க. பிராண்ட பார்த்து போவாதீங்க. ரொம்ப நாளா இருக்கு அதை வச்சு போவாதீங்க. செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேட் வேஸ்டேஜ் கம்மியா இருந்தா அவங்க எல்லாம் வாங்காதீங்க. ஏன் லாஸ் பண்றவங்க காசை? 3வது பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஹால்மார்க். ஹால்மார்க் இல்லாத நகைய தயவு செஞ்சு சார் எங்க வந்து தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு வந்து செஞ்சு தர வீட்டு பக்கத்துல GST எல்லாம் முடியுது வாங்காத. திரும்பி போகும்போது ரீசேல் இருக்கணும் அந்த கோல்டுக்கு. ஏன்னா கோல்டு ரீசேல் பைக் மாதிரி கார் மாதிரி கிடையாது. ரீசேல் போகும்போது உனக்கு சார் 18 கேரட் தான் இருக்குது, 5 கேரட் தான் இருக்குன்னு கம்மி பண்ணி எங்க போய் முட்டிப்பீங்க? அப்போ நீங்க இல்ல உங்க சந்ததி யாராச்சுமே போடுவாங்கல்ல. ஹால்மார்க் இருக்கா வாங்கு, 916 இருக்கா வாங்கு. 916 91.6% கோல்டு, 8.4% அலாய் வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்க. அந்த 916 இல்லாத பொருளை வாங்காத. HUID இருக்கான்னு பாருங்க. ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர். ஏன் சார் இருக்கணும்? அது காயினுக்கே பலம் போடுறாங்க. நடுவில் இப்ப கொண்டு டிமானிடைசேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாதுன்னு. ஒரு நாள் திரும்பி கோல்டுக்குமே சொல்லலாம், HUID நம்பர் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ போயிட்டு HUID இருக்கான்னு செக் பண்ணுங்க. HUID இருந்தா வாங்க. சோ நீங்க பார்க்க வேண்டியது ஹால்மார்க் அண்ட் 916 அண்ட் HUID. சோ ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் காயினுக்கே இருக்கான்னு செக் பண்ணுங்க. வாங்காத. ரேட் கம்மியா தரான், இல்ல பக்கத்து கடையிலே இருக்கிறாங்க, பக்கத்துலயே இருக்காங்க, ரிசைட் கடையில வாங்கலாம் செய்யாதீங்க. அடுத்து என்ன பார்க்கணும்? ஸ்டோன் ஜுவல்லரி. இது அதோட ஒரு கொடுமை. தயவு செஞ்சு ஸ்டோன் ஜுவல்லரி வாங்காதீங்க சார். டிசைன் நல்லா இருக்கு, வாங்குங்க. கொஞ்சமா ஸ்டோன் இருக்க மாதிரி பார்த்து வாங்க, அப்படியே தேவைப்பட்டாலும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறேன். ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி எடுக்கிறீங்க, சில கடையில போடுவாங்க ஸ்டோன் மைனஸ் 2 கிராம். நீ பாத்தியா? வெயிட் போட்டு பாத்தியா அந்த ஸ்டோனை? 3 கேரட் என்ன பண்ணுவேன்? நான் உடைச்சி ஸ்டோனை தனியா வெயிட் போட்டு கோல்டு வெயிட் காட்டுறாங்க. செஞ்சாச்சு. செஞ்சு வந்த ஓனருக்கே தெரியாது சார். எனக்கு ஒரு கடையை பத்தி கேள்விப்பட்டேன், பேரை சொல்லக்கூடாது. இப்படி எடுப்பாராம் கையில ஸ்டோன். எத்தனை கிராம் இருக்கு? 4 கிராம் நெக்லஸ் பண்றான்னு வரான். மைனஸ் ஸ்டோன் லெஸ் 2 கிராம் போடு. அப்ப 2 கிராம் ஸ்டோனுக்கு கோல்டு வாங்குறாரு, கோல்டு ரேட் வாங்குறாரு, ஒரு கல் வச்சு கொடுக்குறாருன்னு அர்த்தம். நமக்கு தெரியாது. எப்போ உடைப்ப? 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு உன் பையனோ பேரோ எதுவும் கொடுப்பான். இல்லைங்க ஸ்டோனே போயிடுச்சுங்க, இவ்வளவுதாங்க அது கோல்டுன்னு. அப்ப போய் யார்கிட்ட போய் முட்டிக்கிறது? இல்ல நீயே போற, இப்ப யார்கிட்ட போய் முட்டிப்ப? ஸ்டோன் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப டிசைன் தான் கொஞ்சம் வாங்க. இல்ல பணம் நிறைய இருக்கு என்கிட்ட சார், அப்ப வாங்கிக்க வேணா.
அவாய்ட் பண்ணுங்க ஸ்டோன் ஜுவல்லரிக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்குங்க, யுவர் ரிஸ்க். இது அடுத்த ஐட்டம், டைமண்ட் பிளாட்டினம் வாங்காதன்னு. சார் டைமண்ட்ல 35% வேஸ்டேஜுங்க. பிளாட்டினம் 35% வேஸ்டேஜ். அப்போ 1/3 காசு எக்ஸ்ட்ரா கொடுக்க போற, அது ஏன் கொடுக்குற? அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கான வசதி வந்துட்டு சார், எனக்கு நான் ரிச் ஆயிட்டேன், கார் பங்களா வச்சிருக்கேன், வாங்குங்க டைமண்ட் பிளாட்டினம்லாம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து பீஸ் ரேட், இது அதை விட கொள்ள லாபம் சார். அதோட ஒரு அட்டூழியம், பீஸ் ரேட்டா வாங்குறது. அது எவ்வளவு கோல்டு இருக்கு, எவ்வளவு மேக்கிங் சார்ஜ், எவ்வளவு வேஸ்டேஜ், ஒரு மண்ணும் தெரியாது. அது வெளியில வாங்கினாலும் தப்பு, கோல்டுல வாங்கினாலும் தப்பு. அவர் சொல்றதான் ரேட்டு. 100% ப்ராஃபிட் இருக்கும். 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வைப்பான் சார். 1000 ரூபாய் தானே சார், 500 ரூபாய் போச்சு இல்ல, 10,000 ரூபாய் வாங்கினா 5000 ரூபாய் போச்சு இல்ல. அந்த மாதிரி ரேட்டு அவாய்ட் பண்ணுங்க, பீஸ் ரேட் அவாய்ட் பண்ணு. எவ்வளவு வெயிட் கோல்டு, எவ்வளவு சில்வர் வெயிட், எவ்வளவு மேக்கிங் சார்ஜ் கேட்டு வாங்குங்க, எல்லாம் வாங்காதீங்க. இது அதோட அட்டூழியம். ஆன்டிக் ஜுவல்லரி அவாய்ட் பண்ணுங்க, நோ சொல்லுங்க. அதுவே 500 வருஷம் பழசான். யாரோ ராணி போட்டுதான், நீ ராணி போடுறது பாத்தியா இல்ல பேய் போடுறது பாத்தியா, தெரியுமா உனக்கு? அந்த ராணி இப்ப பேய் ஆயிட்டு இருக்கும்ல, ஏன் அதெல்லாம் வாங்குறீங்க? அந்த ஆன்டிக் ஜுவல்லரின்னு ஏமாறாதீங்க, அதெல்லாம் டபுள் மடங்கு 100% வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு கேட்க முடியும் பீஸ் ரேட்டுன்னு. 5000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம் ஆன்டிக் ஜுவல்லரி. அவர் கும்பல் தெரிஞ்சுட்டு இருக்குது. ஸோ ஆன்டிக் ஜுவல்லரியில தயவு செஞ்சு முதலீடு பண்ணாதீங்க. நிறைய காசு இருக்கு, என்ன பண்றதே தெரியலன்னா பண்ணு. சார் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் சார், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா வாங்காது ஆன்டிக் ஜுவல்லரிலாம். அது ரியல் ஆன்டிக்னும். ரியல் ஆன்டிக்னா பழைய காலத்து ராணி போட்டுருந்துதான், அது ஏன் நீ வாங்கி போடுற? அது என்ன நல்ல எண்ணத்துல போச்சா கெட்டதுன்னு போச்சு, யாருக்கு தெரியும்? சொர்ணம் பைக்கு மாதிரி உள்ள எதா இருந்தா உனக்கு தெரியுமா? சொர்ணம் பைக்கு வெளியே வந்து என்ன பண்ணுவ? புரியுதா? இந்த ரியல் ஆன்டிக் மண்ணாங்கட்டிலாம் வாங்காதீங்க. ஓகே. அப்புறம் முக்கியமானது, அந்த கடையில கோல்டு சேவிங்ஸ் இருக்கான்னு போய் பாருங்க. இருந்தா ஜாயின் பண்ணுங்க, வேஸ்டேஜ் இல்லாம பொருள் வாங்கிக்கலாம். கோல்ட் சேவிங்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சொல்ல மறந்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஏதாவது டவுட் தான் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்கா, கோல்டு அக்குமுலேஷன் சேவிங் ஸ்கீம் இருக்கா, அன்லிமிடெட் வேஸ்டேஜ் தராங்களா, இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கோல்டு ஸ்கீம் பத்தி போய் பாருங்க. கோல்டு ஸ்கீம் இருந்தா ஸ்கீம் போட்டு வாங்க கம்பல்சரியா, உங்களை அடுத்த வாட்டி போகும்போது வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துன்னு வரலாம். அடுத்து பிக்சட் டெபாசிட், அடுத்து ஒரு அட்வீட் நடக்குது இப்போ ஜுவல்லரிலாம். இவங்களே பேங்க் மாதிரி பிக்சட் டெபாசிட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அதில் போய் மாட்டாதீங்க. பிக்சட் டெபாசிட் போறியா, பேங்க்ல போய் போடு. உனக்கு தெரியுமா அந்த கடை நான் எவ்வளவு நாள் இருப்பேன் தெரியுமா? ஏதாவது மாசம் கட்டலாம் பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சட் டெபாசிட் கொடுத்தேன், ஓல்டு கோல்ட கொடுத்து சரண்டர் பண்ணிட்டு அவங்ககிட்ட 11 மாசம் கழிச்சு வர சொல்லுவாருன்னுவாங்க. என்னது அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம்? எப்படியா பேங்க்ல போடு, இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடு, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு. அதுவும் ரிஸ்க் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல, அதை பார்த்து செக் பண்ணிட்டு போடு, அது உங்க விருப்பம் தான். ஆனா எனக்கு இதுல அட்வைஸ் பண்ண மாட்டேன். இந்த பிக்சட் டெபாசிட் ஸ்கீம் ஜுவல்லரியில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது பேங்க்ல போட்டு வை. அடுத்து வெயிட் செக்கிங், இது ரொம்ப முக்கியமான ஏரியா. என்ன சார் வெயிட் செக் பண்ணும்? சார் தயவு செஞ்சு நீங்க போறீங்கன்னு வச்சுங்க சார், நீங்க கடையில வாங்கின பிறகு வெயிட்டை போட்டு காட்ட சொல்லுங்க. காட்டும் போல 9 கிராம் 100 மில்லி பில்லுல இருக்கும், அங்க பார்த்தா 9 கிராம் 90 மில்லி காட்டும். நீங்க கேட்டேன்னு நம்ம சொல்லுவாங்க கடைக்காரு, அந்த ஸ்டாஃப் வந்து ஏர், என்ன ஏர் லாக் பண்ணிட்டு செக் பண்ணு சார். 10 மில்லின்றது 72 ரூபாய், 20 மில்லி 140 ரூபாய். ஒரு சாப்பாடு ரேட் ஏன் வேஸ்ட் பண்ற? காசை கேளு, கம்மியா இருந்தா அந்த காசை கொடுக்க சொல்லு. 10 மில்லி 70 ரூபாய் திரும்பி கொடு, 20 மில்லி நான் 140 ரூபாய் வாங்கு. தயவு செஞ்சு ஏமாறி 10 ப்ராடக்ட் 10 மில்லினா 100 மில்லி போச்சு, 100 மில்லி 720 ரூபாய் லாஸ் பண்ற. கம்பல்சரி வெயிட்ட செக் பண்ணுங்க. கம்மியா இருந்தாலும் அந்த ஏர் இருக்குன்னா புண்ணாக்குல ஒத்துக்காதீங்க, லாக் பண்ணிட்டு செக் பண்ணி காட்ட சொல்லுங்க. கரெக்டா இருந்தா வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரேட் திரும்பி கேளுங்க. ஓகே. அடுத்து நம்ம ஐட்டம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கேளுங்க, பேக்கா கேளுங்க. அப்படி கேட்பீங்க, சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல நிறைய பேக் இருக்கு, இதை வாங்கி உங்க வீட்டு வேலைக்காரமா கொடுமா, அவர் தான் கோடீஸ்வரர்கள் நகை நடத்துறது, இதை வாங்கி உன் வேலைக்காரமா கிட்ட கொடு, உன் டிரைவருக்கு கொடு. இல்ல ரோட்ல போற யாராவது பிச்சைக்காரன் போனா அவன் பேக் கொடுத்துட்டு போய் ஏதோ போட்டு எடுத்து போவோம்ல. தயவு செஞ்சு காம்ப்ளிமெண்ட்ஸை கேட்டு வாங்குங்கள். அடுத்து சேஃப்டி, பொருளை வாங்கிட்டியா கடையோட பேக்ல போட்டு வைக்காத, உங்களோட ஹேண்ட் பேக்ல போட்டு மாத்துங்க. நான் இந்த காலத்துல 7000 ரூபாய் ஒரு கிராம் எவன் எப்ப அறுத்துன்னு விடுவான்னு தெரியாது. பத்திரமா அந்த பொருள் எல்லாமே உங்க ஹேண்ட் பேக்ல போட்டு அந்த ஜுவல்லரி ஹேண்ட் பேக்கை தனியா வச்சுங்க. ஏன்னா அதான் டார்கெட் பண்ணுவான். புரியுதுங்களா? ஒரு லாஜிக் சொல்றேன், சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கறது பாருங்க. ஏன்னா இப்ப ரேட் ஏறிட்டே போறதுனால ரொம்ப ரொம்ப வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும். சோ இந்த 12 விஷயங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாங்குற நகைகள் சேஃப்டியா இருக்கும், பாதுகாப்புள்ளதா இருக்கும், நல்லதா இருக்கும், ஏமாற மாட்டீங்க. உங்க கட்டுற காசுக்கு வாங்கின பொருளுக்கு வேல்யூவா எடுத்துன்னு வருவீங்க நீங்க. ஸோ நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.
நிறைய தங்கம் சேர வாழ்த்துக்கள்.